குறிப்பிட்ட சில தனியார் மருத்துவமனைகளில் குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் இலவசமாக வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். குழந்தைகளுக்கு வழங்கப்படக்கூடிய தடுப்பூசிகள் சில தனியார் மருத்துவமனைகளில் இனி இலவசமாக வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. விரைவில் இந்த புதிய திட்டம் அமலுக்கு வரும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இலவச தடுப்பூசி திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தகவல் அளித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். தனியாரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ப்ராசஸில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது பிரகாரம் சில குறிப்பிட்ட தனியார் மருத்துவமனைகளில் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்குறதுக்கான ஏற்பாடுகள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கைட்லைன்ஸ் இருக்குது. அதாவது அந்த வேக்சினை அவங்க சரியான முறையில் பாதுகாக்கணும், அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்ககிட்ட இருக்கணும். இதெல்லாம் இருந்துட்டு எந்தவித கட்டணமும் பொதுமக்கள்கிட்டேருந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு உறுதி கொடுத்தாங்கன்னா அதன் அடிப்படையில் சில மையங்களை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் வெரி சூன் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். பயன்பெற முடியும் எல்லா மருத்துவமனைகளுக்கும் குறிப்பிட்ட மருத்துவமனைகளாக இருக்கு. ஏன்னா அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் அவங்க கிட்ட இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வேக்சின் கொடுக்குறோம்னா அந்த வேக்சின் அதனோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கான செட்டப், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க கிட்ட இருக்கணும். அதை செலுத்துவதற்கான ட்ரைனிங் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும் ப்ளஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமானது பொதுமக்கள் கிட்டேருந்து இதுக்காக எந்த கூடுதல் கட்டணமும் வசூல் பண்ணக்கூடாது. இந்த உத்தரவாதம் இருந்தால் அவங்களுக்கு அரசோட ஜிஓ பிரகாரம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். குழந்தைகளுக்கு 18 வயது வரை 16 தவணைகளாக செலுத்தப்படக்கூடிய தடுப்பூசிகள் இனி சில தனியார் மருத்துவமனைகளிலும் இலவசமாக வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. மருத்துவத்துறை செயலர் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். விரைவில் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது.